உலகெங்கும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த மாதம் ஒரு அற்புதமான மாசமா நம்ம ராசிக்கு இருக்கு. ஒரு மாற்றம் நிகழாதான்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம ராசிக்கு இந்த மாச பலன்கள் எப்படி இருக்கும், செப்டம்பர் மாசமாவது நல்ல விஷயங்கள் நடக்காதா, ஃபினான்ஷியலா நல்லா இருக்க மாட்டோமா, நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம படிப்புல தடைகள் இருக்க, தடைகள் நிவர்த்தி ஆகுமா, எடுக்கிற காரியங்கள் வெற்றி அடையுமா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. இந்த மாசம் நம்மளை உயர்த்தி விடக்கூடிய மாதமாக இருக்கு. ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்ல போறோம். இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி நடந்து கொள்ளணும், எந்த வகையில வெற்றி, எல்லாமே இந்த பதிவுல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் அன்பான கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு இறைவன் தந்த வரம் குரு பகவான். உச்ச குரு ராசியில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. கடகராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட மனசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு அன்பாக பழகுவது, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பழகுவது உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். நான் நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை போல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனசும் இருக்கு. அந்த மனசு இருக்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுது, ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அன்பு காட்டுது. அன்பை காட்டி அந்த அன்பு கிடைக்காம இப்படி ஏமாத்தி விட்டாங்களேன்னு மனசு வேதனைப்படுது. இது கடகராசிக்கு உள்ள கேரக்டர். அவன் காட்டக்கூடிய அன்பு பரிசுத்தமானதுங்க. பட் யார்கிட்ட அன்பை காட்டுறோம் இருக்குல்ல, ஒருத்தர் மேல அன்பை காட்டினா, நல்லவங்கள்ட்ட அன்பை காட்டினா பரவாயில்ல, பிறர்கிட்ட போய் காட்டக்கூடிய அன்பு. ஒருத்தருக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்றாங்க ஒரு அப்பா அம்மா. சமீபத்தில் எங்கிட்ட ஒரு ஜாதகத்துல ஒரு கடகராசி பெண், அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஒரு வரனை பார்த்து பிக்ஸ் பண்றாங்க. 3 மாதங்கள் அந்த பையனும் இந்த பொண்ணும் பேசுறாங்க, வெளியிடங்களுக்கு போறாங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணும்போது அந்த பையன் வீட்டுல இருந்து டிமாண்ட் பண்றாங்க, நிறைய நகை போடுங்க, நிறைய விஷயம் கொடுங்க, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அப்படிலாம் கேட்கறாங்க. பெண் வீட்டுல எல்லாமே சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்சுட்டு கொஞ்ச நாள் பையன் வீட்டுல இருந்து வாங்க பேசணும்னு கூப்பிடுறாங்க. பெண் வீட்டுல இருந்து போனா அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த சம்பந்தம் வேண்டாம்னு என்ன பேசினாலும் பெண் வீட்டுல பையன் வீட்டுல ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க. அவ பெண் வீட்டுல வருத்தப்படும் போது அந்த பெண் சொல்லுது, இல்லைங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லுது, நீங்க போய் பேசி பாருங்க, அவர்கிட்ட பேசி பாருங்க, அவர் நிச்சயம் ஒத்துக்கிடுவாரு, அவங்க அப்பா அம்மா 1000 சொல்லலாம், அவரும் ஒத்துக்கிடுவாரு அப்படிங்கிறாங்க கடகராசி பெண். இந்த தாயின் தகப்பனும் போறாங்க, அந்த பையன் கெஞ்சறாங்க, என் பெண்ணு இப்படி சொல்லிச்சுப்பா, என் பெண்ணு நீ ஏன் வேண்டான்னு சொல்றப்ப, என் பெண்ணை பிடிக்கலைன்னா நீ சொல்லுப்பா, பிடிக்கலைன்னு உங்க அப்பா அம்மா சொல்லட்டும், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என் பொண்ணு நம்புது, உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லைங்க எனக்கு உங்க பொண்ணை பிடிக்கலைங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறாரு. நீங்க பாருங்க இந்த பெண்ணுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு. நான் அந்த பையன் உண்மையா பழகினேன், ஆசையா பழகினேன், அவர் எங்க ரொம்ப ஆசையா இருந்தார் என்று அவரை குறுகிய காலத்திலே நேசிச்சிருச்சு. பெண் பார்த்த 3 மாசத்துல 2 பேர்களுக்கு இடையில அந்த பையனை ரொம்ப நம்புது, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு இந்த பெண் நம்புறாங்க. ஆனா அந்த பையன் வேண்டான்னு போறாரு. இது திருமணத்திற்கு முன்னால. சரி, பல பேருக்கு திருமணம் ஆன பிறகு இந்த நிலைமை இருக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு. நான் அன்பு வச்சேன், என் அன்பு எனக்கு திரும்ப கிடைக்கல, என் வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சுக்கல, என்னுடைய மனைவி என்ன புரிஞ்சுக்கிடல. இந்த ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு கடகராசிக்கு. அப்ப இந்த கடகராசி என்பது அன்பை வைத்து ஏமாறக்கூடிய, ஒருத்தரை நம்பி ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கிறதால வாழ்க்கையில் கவனமா இருக்கணும். இப்ப என்ன, இந்த செப்டம்பர் மாதத்துடைய ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஜூபிட்டர் உச்சமா இருக்கிறதால பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. எதிர்பார்க்கிற பண வரவு வரும். அதே மாதிரி உங்க பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்கள் தரப்பு நியாயத்தை உங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். குடும்பத்து பெரியவர்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை புரிந்து கொள்வார்கள். நல்லவர்களின் தொடர்பு கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு ஃபீல்டுல புதுசா என்டர் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ் பத்தின பெரிய நாலேஜ் இல்லை உங்களுக்கு, அந்த பிசினஸ் நல்லா பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா, நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைச்சு நீங்க எப்படி இந்த பிசினஸ் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லவர்கள் அறிவுரை சொல்லுவாங்க. அது உங்களுக்கு. அதுவே கடகராசிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, மற்றொன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா அப்படின்னாங்க பாருங்க. இது கடகராசிக்கு பொருந்தும். தெய்வத்தின் சாட்சியை நம்புறீங்க, கடவுளையும் நம்புறீங்க, மனசுக்குள்ள
மனசாட்சியை நம்புறீங்க, மனசாட்சி படி நான் உண்மையா இருப்பேங்கிறீங்க. அவ்வளவு நல்ல மனிதர்களாகி உங்களுக்கு பணப்புழக்கம் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாசம் அதை சால்வ் ஆகிறதுக்கு பெரியவங்களின் அட்வைஸ் கிடைக்கும். பேச்சில் இருக்கக்கூடிய கோபத்தை அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கோபம் இந்த மாசம் அதிகமாக வரும். அதுவும் இப்போ வந்து கேது வேற 2ஆம் இடத்துல சூரியன் புதனோடு சேர்ந்து இருக்க. உங்க கம்யூனிகேஷன் செப்டம்பர் 3க்கு அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எதிரிகள்லாம் பயப்படுற அளவுக்கு உங்க கம்யூனிகேஷன் இருக்கும். நீங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்சஸ் ஆகும் ஆஃப்டர் செப்டம்பர் 3. அதே மாதிரி ஒரு புதுசா வீடு, காரு இது வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இந்த மாசம் பண்ணுவீங்க. அதை நல்லபடியா நீங்க வாங்க போறீங்க. சில பேர் என்ன பண்றீங்க, பெண்கள் வந்து எனக்கு வீட்டு உபயோகப் பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கக்கூடிய டிஷ் வாஷ், நீங்க நினைக்கக்கூடிய வாஷிங் மிஷின் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகா விஷயத்தை விரும்புறவங்களுக்கும் எல்லாமே கூடி வருங்க. அந்த அமைப்பு இருக்கு. அதே போல ஜாப் சேஞ்ச விரும்பக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஜாப் இந்த மாசம் அமையும். ஒரு எதிர்பார்க்கிற வேலை மாற்றம் கிடைக்குது, அதுவும் நல்ல சம்பளத்தோட கிடைக்குது. அதை இந்த மாசம் கிரகநிலைகள் சுட்டி காட்டுது. வேற ஃபாரின்ல இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பொசிஷன்ல சில தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு கம்பெனியில வேலை பார்ப்பீங்க, இந்த கம்பெனியில் நம்மளை வேலையை வச்சுக்கிடுவாங்களா இல்லையா, இந்த வேலை நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்னு பயம் இருக்கும். இதுக்கு எங்க தீர்வு இருக்கு தெரியுமா? உங்க சொந்த ஜாதகத்தில் இருக்கு. இப்ப நாங்க ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றோம்னா பேஸ்டான கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க சொந்த ஜாதகத்தில் என்ன லக்னம், என்ன ராசி, அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷனுக்கு என்ன தொடர்பு, இதை வச்சுக்கிட்டு தான் உண்மையான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ உங்க சொந்த ஜாதகத்தில் இப்ப வேலை மாறுவீங்களா இல்லையா, எல்லா ரகசியங்களும் அதுல இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலா நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில சில விட்டு கொடுத்தல் தேவைப்படுது. பிசினஸ் நல்ல லாபகரமா இருக்கும் அப்படின்னு நல்ல சூழ்நிலை கடகராசிக்கு இருக்கிறது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய மந்திரம், நீங்க ஓம் மாருதியே போற்றி இந்த மந்திரத்தை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓம் மாருதியே போற்றி. இதை திரும்ப 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 எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. சொல்ல 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 உங்களுடைய பவர் பெருகும். உங்களுடைய சுற்றி ஒரு பாசிட்டிவ் ஆரா இருக்கும். நினைச்சதெல்லாம் வெற்றி அடையும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய செப்டம்பர் மாத பலன்களை பார்த்தோம். நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதத்துடைய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க. அது என்னன்னா விசேஷங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு. குறிப்பா 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி. பல குடும்பங்கள்ல வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கும். இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுவதுடைய சிறப்பு உங்களுக்கு நான் சொல்றேன். கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா கோகுலாஷ்டமியை வீட்டில் கொண்டாட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். வீட்டு வாசல்லேருந்து வீட்டு பூஜை ரூம் வரைக்கும் நம்ம வந்து கண்ணனுடைய கிருஷ்ணனுடைய பாதங்கள் மாக்கோலம் போட்டுக்கிட்டே வரணும். வீட்டில் கிருஷ்ணரை அன்னைக்கு கொண்டாடணும், வழிபடணும். கோகுலாஷ்டமி இது வந்து 4ஆம் தேதி வருது. அப்படி கொண்டாடுவதனால இந்த பிரிந்திருக்கக்கூடிய காதலர்கள் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வரும். ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவி கடையில பிரச்சனை இருக்குன்னா உங்க படுக்கை அறையில கிருஷ்ணர் புல்லாங்குழல் உதுகிற போது ராதை அதில் மயங்கக்கூடிய படம் இருக்கும் பாருங்க, அந்த படத்தை மாட்டி வைங்க. கணவன் மனைவி கடையில ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அது மாதிரி 8ஆம் தேதி பிரதோஷம், சிவனை வழிபடக்கூடிய அற்புதமான நாள். சிவனை வழிபடக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில தூய்மையான எண்ணங்கள் பெருகிக்கிட்டே இருக்கும். நிறைந்த நன்மைகள் உருவாகும், தோஷங்கள் எல்லாம் விலகும். அதே மாதிரி 10ஆம் தேதி சர்வ அமாவாசை. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். கொடுத்தா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும், நன்மைகள் பெருகும். மிக மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனை சொல்ல போறேன். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிக முக்கியம். களிமண்ணால் ஆன பிள்ளையாரை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறோம். அந்த பிள்ளையாருக்கு அன்னைக்கு மோதகம், அதிரசம், குழக்கட்டையெல்லாம் படைச்சு அவரை வழிபடணும். அவருக்கு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை அன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வழிபடணும். விநாயகரை நம்ம வீட்டு பெண்கள் பாருங்க, வீட்டில் பலகாரம் சுடுறாங்கன்னா கூட மாவு எடுத்து வச்சிருவாங்க. பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுட்டு தான் பலகாரம் சுட ஆரம்பிப்பாங்க. நாம் விரும்பிய இடத்திலே வந்து அருள் புரியக்கூடிய அற்புதமான தெய்வம் விநாயகர். அவரை வழிபாடு செய்யுங்க. 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. அதே மாதிரி 27ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. மாழையபட்சம் தொடங்குகிறது. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நமக்கு அருளாசி வழங்குவதற்கு இறைவன் வந்து அருள் புரிகிறார். அதுக்கு பேரு மாழையபட்சம்னு பேரு. 15 days. அந்த 15 days-ம் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, திதி கொடுப்பது நம்ம குடும்பத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியை முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி.
உங்களுக்கு தெரியும், சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி இந்த விநாயக பெருமான் அருளினால் வாழ்க்கையில நன்மைகள் பெருகும். எனது அருமை நேயர்களே, இப்ப நம்ம ராசி பலன் சொல்லியிருக்கும் போது எதன் அடிப்படையில் சொல்றோம்னா, கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். இது மட்டும்தான் முழுமையான பலனானா அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அதுல கிரகங்கள் எப்படி இருக்கு, அதையும் இதையும் இணைத்து பார்த்தாதாங்க முழுமையான பலன் தெரியும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த பலன் நடக்குதுவாங்க, சில பேர் நடக்கலையுவாங்க. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? உங்க சொந்த ஜாதகத்தையும் இந்த கிரகத்தையும் நீங்க இணைச்சு பார்க்காம கோச்சார பலனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும், உங்க சொந்த ஜாதகத்தையும் இணைச்ச முழுமையான பலன்கள் வேணும், ஜோதிட ஆலோசனை வேணும், அதுவும் எங்களுடைய ஆலோசனை வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் நேரடியாக என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற முடியும். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. உங்களால் நேரம் வர முடியலைனாலும் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், அதை குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.